Hi Foundation students, வணக்கம். இன்னைக்கு நீங்க thumbnail பார்த்திருப்பீங்க how to score maximum marks from Indian Contract Act. உங்களுக்கு நல்லா தெரியும் around 40 marks 40 to 45 marks இந்த சாப்டர்ல இருந்து வரும். நான் சொல்ற இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 1 சொல்லும்போது அதாவது போன அட்டெம்ப்ட்ல பிளட்ஜ், இண்டெனிட்டி, கேரண்டி, பெயில்மென்ட், ஏஜென்சி கொஸ்டின் வரல. ஸோ இந்த டைம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 12 to 18 மார்க்ஸ் வரலாம். ஈவன் டைரக்ட் கொஸ்டின் கேன் கம் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ். நாங்க மேரத்தான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட், குவாசி கான்ட்ராக்டோ கண்டிஜென்ட் கான்ட்ராக்டோ ஏதோ ஒன்று நல்லா வரும். ரூல்ஸ் ஆஃப் கண்டிஜென்ட், டைப்ஸ் ஆஃப் குவாசி, இதில் ஏதோ ஒன்று நல்லா படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து 4th சாப்டரும் 3rd சாப்டரும் ரொம்ப முக்கியமான 2 சாப்டர். இது ரெண்டும் சேர்ந்தே 16 மார்க் வரும். 3rd சாப்டர் பொறுத்த மட்டும் நல்லா கேட்டுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைனர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கோவர்ஷனோ, அண்டர் இன்ஃப்ளூயன்ஸோ, ஃப்ராடோ, மிஸ்ரெப்ரசன்டேஷன், இது 4ல ஏதோ ஒன்று வரலாம். நெக்ஸ்ட், ரெஷன் ஆஃப் ட்ரேட் படிச்சுக்கோங்க, ரெஷன் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங் படிச்சுங்க, வேஜரிங் அக்ரிமெண்ட்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஃபுல் ஆப்ஜெக்ட், லாஃபுல் கன்சிடரேஷனும் 1 டைம் படிச்சு வச்சுங்க. டைரக்ட் கொஸ்டின் வரலாம், இல்லைனா கேஸ் ஸ்டடி டைப் கொஸ்டினும் அதுல இருந்து வரலாம். நெக்ஸ்ட், 4th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். 4 விஷயங்கள் நச்சுன்னு படிச்சுங்க. நம்பர் 1, who shall perform the contract. Number 2, joint promises. Number 3, how to appropriate debt. Number 4, discharge of contract. மெயினா novation, alteration, என்ன சொல்றது, rescission, remission இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 2nd சாப்டர் பொறுத்த மட்டும் நீங்க முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள். சின்னையா வெர்சஸ் ராமையா, that is stranger to contract cannot sue, அது படிச்சுக்கோங்க. no consideration, no contract உடைய எக்ஸெப்ஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 1st சாப்டர் பொறுத்த மட்டும் நீங்க அவ்வளவா படிக்கலன்னு பிரச்சனை இல்லை, மேலோட்டமா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், சோ இந்த மாதிரி இந்த சாப்டர்ல இருந்து இவ்வளவு விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப நல்லது. செகண்ட் திங் என்ன சொல்லுவேன்னா, எனி சாப்டர் நீங்க ஸ்கிப் பண்ண பிளான் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க, ஆனா டெக்ஸ்ட் புக், நம்ம ICAI டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்க்கறது நல்லது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கேஸ் சினாரியோ கொஸ்டின்ஸா கேட்பாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, நான் வந்து கம்பைலர் ரெடி பண்ணியிருக்கேன். கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு ஒரு கம்பைலர் ரெடி பண்ணிருக்கோம். அந்த கம்பைலர் வந்து இட் ஹேஸ் அரௌண்ட் 100+ questions. அது நம்ம குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம். அந்த questions ஒரு 1 டைம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி கோ த்ரூ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயங்கள் பண்ணுங்க, தாராளமா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் CA ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.